வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை உடைத்து நொறுக்க வேண்டும், அங்கிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய வன்முறை. நீங்கள் த வயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா நம்ம பதறிடுவோம். எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, வீடுகளெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸும் விஸ்வ இந்து பரிஷத்தும் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாபர் மசூதியை இடித்த அதே விஸ்வ இந்து பரிஷத் நேரடியாகவே சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம், அங்கேருந்து அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை உடைத்து நொறுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதல்வராக இருக்கக்கூடிய நபர் என்னென்னா சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவர் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இப்போது அமித்ஷாட்ட சொல்கிறேன், மோகன் பாகவத்திட்ட சொல்கிறேன், மோடிகிட்ட சொல்கிறேன், தேவேந்திர பட்னாவிஸ்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறதுனால நீங்கள் எல்லாம் கோவிச்சக்கூடாது. ஒரு உண்மையை சொல்லுவா. இப்போ சிவாஜியை எதிர்த்து சம்பாஜி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சிவாஜியுடைய மகன் இல்லையா, இந்த சம்பாஜி தான் அவுரங்கசீப்பை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பவங்கள் இருக்குது. இந்த சம்பாஜி சிவாஜியை எதிர்த்து வெளியே வந்து அவுரங்கசீப் கூட சேர்ந்து சிவாஜியை எதிர்த்த வரலாறு தேவேந்திர பட்னாவிஸுக்கும் மோகன் பாகவத்துக்கும் தெரியுமா? சரி, தெரிய வேண்டாம். இது உங்களுக்கு படிக்கிற பழக்கங்கள் இல்லை, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசடி செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த சம்பவம் இன்றைக்கி ஒரு பூதகரமாக வெடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இவனுங்களை பாதுகாக்கிறதுக்காக இவனுங்க ஒரு திட்டம் போடுறானுங்க. அதுதான் சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா. உங்களுக்கு தெரியும், சம்பாஜியை பற்றிய திரைப்படம். இந்த திரைப்படம் தான் முதல் படி. இந்த திரைப்படம் வந்ததற்கு பிறகு நீங்கள் தியேட்டரில் இருந்து பல்வேறு வீடியோக்கள் எடுத்து ஆர்எஸ்எஸ்காரன் பூரா மீடியாக்களில் பரப்பிட்டு இருந்தான். அதாவது வெறியோடு பேசக்கூடிய பிள்ளைகள், அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு இதை பார்த்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்லாம் என்ன பண்ணனா, நேராக அந்த சினிமாவில் ஒரு காட்சி வருது. நம்ம கூட சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, அவுரங்கசீப் இங்கிருந்து கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் ஒரு கோட்டைக்கு கீழே கொண்டு போய் புதைச்சி போட்டிருக்கார் அப்படின்னு. இதை நம்பின ஆர்எஸ்எஸ்காரன் பூரா என்ன பண்ணான்னா, மெட்டல் டிக்டேட்டர்லாம் எடுத்துகிட்டு நேராக போய் அந்த இடத்துல தோண்டி பார்த்துருக்கான். ஏதாவது கிடைச்சா தானே. ஆர்எஸ்எஸ்காரன் தயாரிக்கிற படத்தை பார்த்துட்டு இவனுங்க போயிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்களேன். சரி, இது முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவுரங்கசீப்பினுடைய கல்லறை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், அதை உடைத்தெறிய வேண்டும், அது வரைக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இருக்கிறது எங்கே? சம்பாஜி நகருக்கு பக்கத்தில். அங்கேருந்தும் ஏறத்தாழ பல கிலோமீட்டர் தூரம் போகணும். அங்கிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாக்பூரில் இவனுக்கு எதுக்காக கலவரம் பண்ணுறானுங்க? ஆர்எஸ்எஸ்காரன் விஹெச்பி எதுக்காக கலவரம் பண்ணுறானுங்க? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லவா? 1920களுடைய துவக்கத்தில் முதலாக இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரம் மிகப்பெரிய அளவில் உருவெடுக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கலவரமாக வெடிக்கிறது எங்கே அப்படின்னா இதே நாக்பூரில் தான். இந்த மிகப்பெரிய கலவரம் வெடித்ததற்கு பிறகு தான் அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு அடித்தளம் போட்டார்கள். அந்த சம்பவம் நடந்து சில வருடங்களுக்கு பிறகு 25-26 நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய கலவரம் மீண்டும் முஸ்லீம் இந்துக்களுக்கு இடையே சங்க பரிவாரங்கள் உருவாக்குறாங்க. அதன் பிறகுதான் ஆர்எஸ்எஸ் வலுவாக இந்தியாவில் வளர ஆரம்பித்தது என்பதுதான் உண்மை. இப்போ நாக்பூரில் இவனுங்க கலவரம் உருவாக்கிட்டு இருக்கிறானுங்க. தேவேந்திர பட்னாவிஸ் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய வன்முறை, இராணுவம் குவிக்கப்படுகிறது. மோடி ஒரு வார்த்தை பேசவோ, அமித்ஷா பேசவோ, மோகன் பாகவத் பேசவோ யாருமே எதுவுமே பேசலை. இதை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்முடைய எண்ணமாக இருக்க முடியும் இல்லையா? இதை உடனடியாக இந்த விஹெச்பி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை உடனடியாக தடை செய்யணும் இந்தியாவில் இருந்து. அதெல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லை. அவங்க இதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல், இப்போ மணிப்பூரில் எப்படி இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு பிறகு அங்கே அமைதி வந்துருச்சா? இல்லை. இங்கே ஒரு கண்துடைப்பு நாடகமாக இராணுவத்தை கொண்டு நிற்பாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் தகவல். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காலமாக ஆர்எஸ்எஸ் இங்கே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்போ நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செய்தார்கள், பிரிட்டிஷ்காரங்க தான் சொல்லுவோம். ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் ஆட்சி இருந்தார்கள், ஃப்ரெஞ்சுக்காரங்கன்னு தான் சொல்லுவோம். டச்சுக்காரங்கள்னு சொல்லுவோம். ஆனால் முகலாயர்கள்னு சொல்லும்போது பிரிட்டிஷ்காரனும் ஃப்ரெஞ்சுக்காரனையும் டச்சுக்காரனையும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம எங்கேயுமே அடையாளப்படுத்துறதில்லை. ஆனால்
முகலாயர்களுடைய ஆட்சியை அது முஸ்லீம்களுடைய ஆட்சி என்று சின்ன வயசுலேருந்தே நமக்கு பாடத்திட்டங்களில் கற்றுக் கொடுக்குற வழக்கத்தை சங்கபரிவார கும்பல் நுட்பமாக திட்டமிட்டு அதை செய்து வருகிறார்கள் என்பதை யாராவது மறக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுங்க ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் ஒரு 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 பெரிய அடி வாங்க போகிறானுங்க. அதாவது இந்த ஓட்டிங் மிஷின், தேர்தல் ஆணையம், சுதந்திரமான அமைப்புகள் இதெல்லாம் இவனுங்க கைகளில் இல்லை அப்படின்னு வைங்களேன். இப்போ அதானி, அம்பானி மாதிரியான கார்ப்பரேட்டுகளெல்லாம் கையில் இல்லைன்னு டெபாசிட்டு கூட வாங்க மாட்டானுங்க. அப்போ மிகப்பெரிய மோசடிகளின் மூலம் தான் இவனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அப்படி அது இனி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் விஷயமான டேட்டா எல்லாத்தையும் நீ வச்சுக்கணும், அது அழிச்சிடக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டாங்க. அப்படி எப்படியும் சிக்க போகிறானுங்க இவனுக்கு. அப்போ சிக்குனா என்ன பண்ணுறது? சிக்கினா மக்களெல்லாம் செருப்படி கொடுப்பானுங்க. அப்போ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னா இதை மாதிரியான கலவரங்களை உருவாக்குவது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ சாவா படமாகட்டும், சர்தார் அப்படிங்கிற ஒரு படமாகட்டும், சவர்கர் என்கிற படமாகட்டும், அந்த 370 அந்த படமாகட்டும், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட படங்களை இவர்கள் ஏன் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள்? அதிலெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு 5% உண்மை இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் தொடர்ந்து பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான சினிமாக்களை தொடர்ந்து இவனுங்க தயாரித்து கொண்டிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, நான் ஆர்எஸ்எஸ் இது சொல்லும்போது மோகன் பாகவத்தோ இல்லை மோடியோ அமித்ஷாவோ கோவிச்சக்கூடாது. என்ன தெரியுமா? உங்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது, அகண்ட பாரதம். நீங்கள் அகண்ட பாரதம் கனவு காணுவீங்க, சீனாக்காரங்கிட்ட பல ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு பேசாமல் இருப்பீங்க. அது வேறு, சரி, அது உங்களுடைய அரசியல், இருந்துட்டு போட்டோம். இந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிறத சாத்தியமாக்கியவர் அவுரங்கசீப். அது தெரியுமா? அது மோடிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அகண்ட பாரதம், அதாவது நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, அன்னைக்கு சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியை தவிர்த்து இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளும் காபூல் உட்பட ஒரு மிகப்பெரிய பேரரசை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அகண்ட பாரதத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். அது மோகன் பாகவத்துக்கு தெரியாது இருக்க போகிறது. மோகன் பாகவத் படிக்கணும், அமித்ஷா படிக்கணும். படிக்காமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். மீண்டும் சொல்கிறேன், அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களை இதுபோன்ற கலவரங்கள், இதே போன்ற திரைப்படங்கள், இதுபோன்ற மதவெறி பிரச்சாரங்களை ஊட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட செய்யக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய அரசியலை இந்திய மக்கள் முழுவதும் சேர்ந்து முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு வன்முறை சம்பவம் டெய்லி நடக்காத நாள் ஏதாவது இருக்கா? நீங்கள் பாருங்க, ராமநவமி அப்படிங்கிற பேரில் வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, என்ன நடந்துட்டுருக்கு? திரிபுராவில் என்ன பண்ணுறானுங்க? உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் ராஜஸ்தானும் என்ன நடக்குது? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை மாறி இன்றைக்கி மகாராஷ்டிராவையும் மாற்றுறதுக்கான முயற்சியினுடைய முதல் படிதான் இது. ஆனால் நல்ல வேளை என்ன தெரியுமா? சிவசேனா இதை எதிர்த்திருக்கிறது. சிவசேனா பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய இந்த கலவரத்தை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அவர்களுக்காவது காலம் கடந்தேனும் இந்த புரிதல் வந்திருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. அது ஒரு முக்கியமான படிக்கட்டு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருப்பினும் இந்த கலவரத்தை அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து சங்கிகளை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லைன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை மிகப்பெரிய ஆபத்தில் போய் சேர்ந்துடும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.